கோபிச்செட்டிப்பாளையத்தில் 2 வீலரில் சாயந்தரமாக ரவுண்ட் அடிக்கிறப்ப கோபிலேருந்து திருப்பூர் போகிற வழியில் கொளப்பலூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து தோசைக்கல்லில் வந்து மீன் ரோஸ்ட் வந்து செமையாக இருக்குனாங்க. அதனால் கோபிலேருந்து ஒரு கொளப்பலூருங்கிற கிராமத்தை நோக்கி அப்படியே போனேன். அந்த கடை பேர் வந்து நண்பர்கள் தோசைக்கல் மீன் ரோஸ்ட் கடைன்னு சொல்லிட்டு உள்ளே நுழையிறப்பவே எல்லாம் மீன் ரோஸ்ட் ரெடி ஆகிட்டு இருந்தது. நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பணியாரம்லாம் சுட்டுட்டு இருந்தாங்க. பணியாரத்துக்கு வந்து மீன் குழம்பு கொடுக்குறாங்க. சரி, முதல்ல வந்து நாங்கள் கடைக்குள்ளே போய் உக்காந்தோடனே அவங்க சூப்பு என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டாங்க. சூப்பு வந்து நண்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு இருக்குனாங்க. நான் ஆட்டுக்கால் சூப்பு வந்து ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் மீன் கேட்டாங்க, மீன் என்ன வகை வேணும் அப்படின்னு. நான் வந்து முள் கம்மியாக இருக்கிறது போடுங்க அப்படின்னு. சரி, நாங்கள் பாறையும் நெய் அதில் வந்து ஒவ்வொரு துண்டு அப்படியே ரோஸ்ட் பண்ணி தரேன்னாங்க. இது போக இறால், நண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கல்லில் தான் வந்து ரோஸ்ட் பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த பாறையும் நெய் மீனும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் வந்து செமையாக இருந்தது. கண்டிப்பாக வந்து நீங்கள் குடும்பத்தோட நண்பர்களோட கோபிலேருந்து திருப்பூர் போகிற ரோட்டில் கொளப்பலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடைக்கு ட்ரை பண்ணுங்கள். வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறப்ப அவங்க வந்து இறாலும் இதே மாதிரி நெய், பாறை மீன் வேணும் அப்படின்னாங்க. எல்லாமே தோசைக்கல்லிலே வந்து சூடாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்குறாங்க. நான் வந்து இந்த இறாலும் பாறை நெய் மீன் இது குடும்பத்துக்கு வந்து பார்சல் வாங்கிட்டு அப்படியே நான் அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டேன். கண்டிப்பாக இது மாதிரி வந்து ஒரு கிராமத்தில் ஒரு நல்ல நல்ல கடையாக வந்து நம்ம தேடி போய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அங்கே கொடுக்கக்கூடிய வந்து உணவுப் பொருளும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வந்து கோபிலேருந்து திருப்பூர் போகிற வழியில் நண்பர்கள் தோசைக்கல் மீன் ரோஸ்ட் கடையில் தான் இன்றைக்கி வந்து நான் மீன் சாப்பிட்டு வந்தேன். மீன் ரோஸ்ட்லாம் செமையாக இருந்தது. அதே மாதிரி சூப்பு நல்லா இருந்தது. கண்டிப்பாக வாய்ப்பு கிடச்சிதுன்னா அந்த கடைக்கு குடும்பத்தோடு ஒரு டைம் போயிட்டு வாங்க.